சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவிஞராக மிகப்பெரிய வெற்றி பெற்ற கண்ணதாசன் ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வந்துள்ளார். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பு நமது சினிமா ரகசியம் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவிற்கும் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். கவிஞராக மிகப்பெரிய வெற்றி பெற்ற கண்ணதாசன் ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வந்தார். அவரது பிரம்மாண்ட படமான சிவகங்கை சீமை தோல்வியடைந்தது. அவர் தயாரித்த படங்களிலேயே மாலையிட்ட மங்கை என்ற படம்தான் வெற்றி பெற்றது. கண்ணதாசன் தயாரித்து தோல்வி படங்களில் ஒன்று கவலை இல்லாத மனிதன். 1960களில் வெளியான இந்த படத்தை கே. சங்கர் இயக்க கண்ணதாசன் கதை எழுதி தயாரிக்கவும் செய்தார். சந்திரபாபு கதையின் நாயகனாகவும் ராஜசுலோச்சனா கதை நாயகியாகவும் நடித்தனர். இவர்களுடன் எம்.ஆர். ராதா, டி.எஸ். பாலையா, டி.ஆர். மகாலிங்கம், எம்.என். ராஜம் மற்றும் எஸ். விஜயலட்சுமி ஆகியோர் நடித்தனர். ஒரு பெரிய குடும்பத்தில் பொறுப்பில்லாத ஒருவன் இருந்தால் அதனால் அந்த குடும்பம் சந்திக்கும் பிரச்சனைகள்தான் படத்தின் கதை. அந்த கவலையில்லாத மனிதன் முத்துவாக சந்திரபாபு நடித்தார். இந்த படம் பெரிய தோல்வியை சந்தித்தது. காமெடியனாக நடித்து கொண்டிருந்த சந்திரபாபு சீரியஸாக நடித்ததை ரசிகர்கள் ஏற்கவில்லை. எம்.ஆர். ராதாவின் நடிப்பு மேம்போக்காக இருந்தது. தயாரிப்பாளர் கண்ணதாசனுக்கு ஏற்பட்ட சில பொருளாதார பிரச்சனைகளால் படம் தாமதமானது. இது போன்ற காரணங்களால் தோல்விக்கு காரணமாக சொல்லப்பட்டது. இது குறித்து பின்னாளில் தயாரிப்பாளர் கண்ணதாசன் கூறும்போது, கவலையில்லாத மனிதன் தயாரான போது கவலையோடு இருந்த ஒரே மனிதன் நான்தான் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஆம் மக்களே, கண்ணதாசன் என்பவர் தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் அதற்கான பதிலடியை கொடுப்பவரும் அவர்தான். ஏனென்று கேட்டால், அவருடைய படம் தோல்வியடைந்து விட்டது. ஆனாலும் சிறிதும் கூட வருந்தாமல், சிறிதும் கூட கலக்கமில்லாமல் அந்த நேரத்தில் கூட ஒரு நகைச்சுவையாக அவருடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவர் சந்தித்த அனுபவங்களை வைத்துத்தான் பாடல்களை எழுதி வந்தார். கண்ணதாசனின் பாடல்கள் அவர் தயாரித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.